உனக்கு நான் என்ன துரோகம் செய்தேன்? நீ செய்த இந்த தவறுக்காக நான் தண்டனை அனுபவிக்க வேண்டியதாயிற்று. அது மட்டுமல்ல, ஜோதாவை தொடுவதற்கு எனக்கே அனுமதி இல்லை. அப்படி இருக்கும்பொழுது அவரை தொடுவதற்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? நீ எனக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறாய், ஏனென்றால் நான் உன்னை சரியான நேரத்தில் காப்பாற்றி இருக்கிறேன். இல்லை என்றால் நீ இறந்து போயிருப்பாய். அவள் தாக்குதலில் இருக்கும் வீரியமும் வேகமும் உன்னிடம் இல்லவே இல்லை. உன்னுடைய விஷத்தால் மனிதன் ஒரே ஒரு முறைதான் இறப்பானால் வாழ்ந்து கொண்டே தினம் தினம் இறக்க மாட்டான். புரிகிறதா? நான் உங்களை தொடுவதற்கு முயற்சி செய்யவில்லை ஜோதா பேகம். நான் ஒரு உயிரை காப்பாற்றத்தான் நினைத்தேன். சில வாடை எனக்கு ஆபத்து அருகில் இருப்பதை உணர்த்தும். ஆனால் சில வாடைகள் என்னையே ஆபத்தில் ஆழ்த்திவிடும். என்னுடைய உயிரை காப்பாற்றியதற்கு மிக்க நன்றி. நன்றியை அந்த இறைவனுக்கு தான் கூற வேண்டும். ஒருவேளை அந்த பாம்பிற்கு ஏதாவது ஆகியிருந்தால் பிறகு என் வேகத்தை தான் பழி கூறியிருப்பார்கள். நீங்கள் இன்னும் நன்றாகவே சிரிக்கலாமே. கவலை கொள்ளாதீர்கள் ஜோதா பேகம், நீங்கள் நிம்மதியாக உறங்கலாம். நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றுபவன் நிச்சயமாக அங்கே வரமாட்டேன். எவ்வாறு என் மனதில் இருப்பதை கண்டுபிடித்தீர்கள்? உங்கள் தலையின் பின்பக்கம் கண்கள் இருக்கின்றதா? ஒரு ஷெஹன்ஷாவாக இருப்பதால் என்னுடைய கடமை என்னவென்றால் நான் எப்பொழுதும் விழித்திருக்க வேண்டும். நீங்கள் உறங்குங்கள். எனது ஜோதா பேகத்தை கொள்வதற்காக தான் இங்கே வந்தாய். ஆனால் உன் திட்டம் நிறைவேறவில்லை என்பது தெரியும். நீ கவலைப்படாதே, நான் உன்னை கொல்ல மாட்டேன். நான் புனித யாத்திரை சென்று கொண்டிருக்கிறேன். அதனால் உன்னை கொன்று அந்த பாவத்தை நான் சுமக்க மாட்டேன். ஜலாலுடைய பயணம் மீண்டும் தொடர்ந்தது. காரணம் இல்லாமல் ஜலாலை கடிந்து பேசியதை நினைத்து ஜோதா வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தாள். நில்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃபக்கீர் அவர்களே. குதா தங்களுடைய ராஜ்யத்தையும் குடும்பத்தையும் நல்லபடியாக வைக்கட்டும். ஃபக்கீர் அவர்களே, உங்களிடம் எதற்காக இவ்வளவு நகைகளும் துணிகளும் இருக்கின்றன? அக்கம் பக்கத்தில் இருக்கும் கிராமங்களில் எதிர்பாராத இயற்கை சீற்றத்தால் பல கிராமங்கள் அழிந்து விட்டது. ஏழைகள் அவர்களுடைய உணவையும் உடையையும் இழந்து ஆதரவின்றி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் நாங்கள் ஊர் ஊராக சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்காக எங்களால் இயன்றதை சேகரித்துக் கொடுக்கிறோம். ஏதோ சிறிய உதவி. சற்று பொறுங்கள் ஜோதா பேகம். உங்கள் நகைகளை அகற்றாதீர்கள். நீங்கள் அங்கே செல்லுங்கள். என்ன பாட்ஷா நீங்கள்?
உங்கள் கடமை என்னவென்று கூட தெரியவில்லை. என்னை கேட்டால் நீங்கள் மனிதரே அல்ல. பிரஜைகள் உணவில்லாமல் இறந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள், உங்களுக்கு விருப்பமில்லை என்றால் சரி, அதற்காக என்னையும் தடுக்கின்றீர்கள். ஃபக்கீர் அவர்களே, நான் என் வேகத்தை தடுத்ததற்கு முக்கியமான 2 காரணங்கள் இருக்கின்றன. முதல் காரணம், நகைகள் எதுவும் இல்லாமல் ஒரு பேகம் இருக்கக்கூடாது. 2வது காரணம், அவர்களின் நகைகளை விட எனது நகைகளின் விலை மிக அதிகம். இல்லை பாட்ஷா அவர்களே, இது மகுடம் மட்டுமல்ல, அரசரின் சின்னமாகும். மிகவும் விலை உயர்ந்தது. இதனுடைய மதிப்பு பாஷாவின் தலையில் இருக்கும் வரைதான். எந்த ஒரு பாஷாவிற்கும் தனது பிரஜைகளை விட அதிகமான மதிப்பு வேறு எதுவும் இருக்க வாய்ப்பே இல்லை. நான் இப்பொழுது அஜ்மீர் ஷெரீஃபிற்கு யாத்திரை சென்று கொண்டிருக்கிறேன். அனைவரையும் விட பெரிய பாஷா அவர்தான். மகுடம் இல்லாமல் பாட்ஷா முழுமையடைய மாட்டார். என்னுடைய அணிகலன்களை ஃபக்கீருக்கு அழிக்க விடாமல் தடுத்த பொழுது எனக்கு மிகவும் கோபம் வந்தது. அப்போது எனக்கும் கோபம் வந்தது ஜோதா. ஏனென்றால் அப்போது நான் அக்பர் அல்ல, வெறும் ஜலால் தான். அஜ்மீர் ஷெரீஃபுக்கு நாம் செல்லும் புனித பயணம் நம் வாழ்க்கையை மாற்றும் பயணம் என்று ஃபக்கீர் கூறியது எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. சுதா உங்கள் இருவருக்கும் அருள் புரிவார். அவருடைய கருணை உங்கள் இருவரின் வாழ்க்கையையும் மகிழ்ச்சிகரமாக மாற்றும். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. ஒரு பாத்ஷா இந்த புனித ஸ்தலத்திற்கு மணிமகுடம் ஏதுமின்றி சாதாரண பிரஜை போல் விஜயம் தந்திருப்பதில் மகிழ்ச்சி. தனது ஆணவத்தை துறந்து விட்டவனுக்கு அந்த ஹுதா நிச்சயம் ஓர் உயர்ந்த இடத்தை தருவார். ஜோதா பேகம், எங்கள் பிரார்த்தனை தலையை நிமிர்ந்து செய்ய வேண்டியது பழக்கம். நீங்கள் உங்கள் மதத்தை பின்பற்றுகிறீர்கள். நீங்கள் விரும்பாவிட்டால் பிரார்த்தனை செய்ய வேண்டாம். நான் பிரார்த்தனை செய்யத்தான் போகிறேன். இந்த ஸ்தலத்தை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த ஸ்தலத்திற்கு அனைத்து மதத்தவர்களும் வருவார்களாம். இவர் கடவுளுக்கு மிகவும் பிரியமானவர் என்று கூறினார்கள். இந்த உலகத்தில் அனைத்து செஹன்ஷாக்களையும் விட இவர் சக்தி வாய்ந்தவர். அதோடு கருணை உள்ளம் படைத்தவர். உயர்ந்தவர், தாழ்ந்தவர், பெரியவர், சிறியவர், நல்லவர், கெட்டவர் அனைவரும் இங்கு வருவார்கள். தன்னை சரணடைந்த அனைவருக்கும் வற்றாத நதியைப் போல அன்பு மழை பொழிந்தவராம் இவர். இவ்வளவு புனிதமான இந்த ஸ்தலத்திற்கு நான் வந்ததை பெருமையாக எண்ணுகிறேன். இங்கு எதை வேண்டி பிரார்த்தித்தாலும் கடவுள் எனக்கு மறக்காமல் வழங்குவார். சுபான் அல்லாஹ். எவ்வளவு புனிதமான பிரசங்கம் செய்தீர்கள் பேகம் சாய்பா. தங்களுடைய இந்த பக்தி உங்களுக்கு இன்னும் பெருமை சேர்க்கும். உங்களுடைய பிரார்த்தனை நிச்சயம் நிறைவேறும் என்று நம்புகிறேன். பிள்ளை செல்வங்களோடு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். असल मजमुआ है, तेरे बिन ये सारी दुनिया फानी धुआं है। मकुंता गाफुल, मकुंता गाफुल, तेरी सब चेहरे तेरे, सब सूरतें तेरी सब चेहरे तेरे।
सब सीरतें तेरी सब नूर तेरे सब सीरतें तेरी सब नूर तेरे ये दुनिया तूने बसाई सजाई बहते हुए पानी पर तेरी ही लिखाई मा कुंता गाफिल मा कुंता गाफिल செகண்ட் ஷா ஜலாலுதீன் அவரது பேகம் அவர்கள் ஏழைகளின் கடவுளான அந்த அஜ்மீர் குவாஜா அவர்கள் உங்கள் இருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். நீங்கள் எப்பொழுதும் இவ்வாறே சேர்ந்து இருக்க வேண்டும். அந்த குதா உங்கள் இருவரின் காதலையும் நிலைத்திருக்கச் செய்ய வேண்டும். दिल का न हाकिम कोई முகலாய சாம்ராஜ்யத்திற்கு விரைவில் ஒரு வாரிசு வர வேண்டும். உங்கள் இருவரின் ஜோடி தெய்வீக அன்பால் இணைக்கப்படட்டும். दिल ने बचाया है உலகம் இருக்கும் வரை உங்கள் காதல் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கட்டும். நமக்குள் இருக்கும் பிரச்சனைகள் இவருக்கு தெரியாததால் இவர் இவ்வாறு பேசுகிறார். அவருடைய பிரார்த்தனை வீண் போகாது என்று அவர் நம்புகிறார். ஆனால் எங்கள் பயணம் முழுமையடையவில்லை. ஆனால் உண்மை என்னவென்றால் இங்கிருந்து தான் எங்கள் இறுதி யாத்திரை ஆரம்பமானது. இதை பெற்றுக்கொள்ளுங்கள். எங்கள் வழக்கத்தில் இதை பிரசாதம் என்பார்கள். ஷெஹன்ஷா என்னிடமிருந்து நிறைய விஷயங்களை பறித்துக் கொண்டார். நான் அவருக்கு பாடம் கற்றுக் கொடுக்க எனக்கு சந்தர்ப்பம் அளியுங்கள். என்ன வேண்டிக் கொண்டீர்கள் ஜோதா பேகம்? வேண்டுதல்களை வெளியில் சொல்ல மாட்டார்கள். அதை கூறிவிட்டால் பிறகு பலிக்காது. ஆனால் தாங்கள் என்னிடம் கேட்டால் நான் நிச்சயமாக கூறுவேன். என்ன? எனக்காக நான் வேண்டிக் கொள்ளவில்லை என்று கூறுவேன். ஏன்? எனக்கு குதா நிறைய கொடுத்திருக்கிறார். அதனால் உங்களுக்காக தான் நான் பிரார்த்தனை செய்தேன். நீங்கள் நினைத்தது நடக்க வேண்டும் என்று. அது மட்டுமல்லாமல் இங்கு தாங்கள் செய்யும் முதல் பிரார்த்தனை இது. அதனால் அது நிச்சயம் நிறைவேற வேண்டும். நானும் என் விருப்பம் நிறைவேற வேண்டிக் கொண்டேன். நல்லதுதான். தாங்களும் என் கோரிக்கை நிறைவேற வேண்டிக் கொண்டீர்கள். या गरीब नवाज या मोरे ख्वाजा जी या गरीब नवाज मोरे ख्वाजा प्यारे ख्वाजा प्यारे ख्वाजा मोरे ख्वाजा प्यारे ख्वाजा प्यारे जग उजियार ख्वाजा नबी के दुलारे ख्वाजा मोरे ख्वाजा प्यारे ख्वाजा முதல் தடவையாக நான் உங்களில் இன்னொரு மனிதரை பார்த்தேன் ஷெஹன்ஷா. உங்களுக்கு இந்த உலகத்தை படைத்தவர் மீது பக்தி இருப்பதை நான் புரிந்து கொண்டேன். இதயமே இல்லை என்று கூறும் உங்களுக்கு மனதில் ஏதோ ஒரு ஓரத்தில் கருணை என்ற ஈரம் நிறைந்திருக்கின்றது. எனக்கு இது ஆச்சரியமாக உள்ளது. तेरे जो करीब है वही खुश नसीब है मोरे ख्वाजा प्यारे ख्वाजा मोरे ख्वाजा प्यारे ख्वाजा जिस पे तेरी छाह है उसी की निगाह है जिस पे तेरी छाह है उसी की निगाह है जिस पे तेरी निगाह है वही बादशाह है
முதல் தடவையாக நான் உங்களில் இன்னொரு மனிதரை பார்த்தேன் ஷஹன்ஷா. உங்களுக்கு இந்த உலகத்தை படைத்தவர் மீது பக்தி இருப்பதை நான் புரிந்து கொண்டேன். இதயமே இல்லை என்று கூறும் உங்களுக்கு மனதில் ஏதோ ஒரு ஓரத்தில் கருணை என்ற ஈரம் நிறைந்திருக்கின்றது. மனிதனுக்கும் இறைவனுக்கும் உள்ள இடைவெளி குறையும் போது இவ்வாறு நடக்கும் என்று என் மனம் கூறுகிறது. பக்தி பரவசத்தில் நான் என்னையே மறந்துவிட்டேன். நான் பாட்ஷா என்பதையும் மறந்து போய்விட்டேன். அதனால்தான் மனம் நிம்மதி பெற வேண்டும் என்றால் இறைவனின் பாதங்களில் சேர வேண்டும் என்று சான்றோர்கள் கூறுவார்கள். அதனால் அப்போது நான் என்னையே மறந்துவிட்டேன். குதாவின் சேவையில் மூழ்கிவிட்டேன். என்னை மன்னியுங்கள் ஷான்ஷா, தாங்கள் வேட்டைக்கு செல்வது உகந்ததல்ல. நான் ஆபத்தை கண்டு அஞ்சாதவன். என்னுடைய முடிவும் மாறாது. நாளை நான் ஜோதா பேகத்துடன் வேட்டைக்கு செல்வேன். தங்களது ஆணை. அதற்கான ஏற்பாடுகளை செய்கிறேன். தங்களோடு நானும் வேட்டைக்கு வருகிறேன். யாரும் வர வேண்டாம், நான் தனியாகவே செல்கிறேன். தங்களது வீரத்தில் எங்களுக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் அங்கு ஒரு ஆபத்தான புலி இருக்கிறது. நாங்கள் இருவர் மட்டுமே செல்வோம் என்று இப்பொழுதுதானே கூறினேன். மன்னிக்க வேண்டும் ஷாயின்ஷா, தங்களது பாதுகாப்பு. நீங்கள் கவலைப்படாதீர்கள், நாங்கள் அதிக தூரம் செல்ல மாட்டோம். அதனால் உங்கள் கூடாரத்தை காட்டுக்கு அருகிலேயே அமைத்துக் கொள்ளுங்கள். நான் இதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டேன். நான் உங்களோடு வந்தது தர்காவை தரிசிப்பதற்காக. இது ஒரு புனித யாத்திரை. அதற்காகத்தான் நான் இங்கு வந்தேன். இப்படி விலங்குகளை கொல்வதை என்னால் பொறுத்துக் கொள்ள முடியாது. வேட்டையாடுவது எனது பொழுதுபோக்கு ஜோதா பேகம். என்னை தடுக்க முடியாது. நீங்களும் என்னுடன் வந்தால் உங்கள் துல்லியமான கலையை பற்றி நான் அறிந்து கொள்வேன். உங்களது குறி தவறாது என்று கேள்விப்பட்டேன். அப்பாவி விலங்குகளுடைய உயிரை பறித்து சந்தோஷப்படுவதற்காக நாம் இங்கு வரவில்லை, தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்? உங்கள் ராஜ்யத்தில் யாரும் வேட்டைக்கு செல்ல மாட்டார்களா? ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். அன்று நான் கவனிக்காமல் இருந்திருந்தால் அந்த பாம்பு உங்களை தீண்டி இருக்கும். இவ்வுலகத்தில் பிழைக்க வேண்டும் என்றால் ஒருவர் மற்றொருவரை கொன்றாக வேண்டும் ஜோதா. உயிரை காப்பாற்றுவது என்றால் பரவாயில்லை, உயிரை கொல்வது, அதுவும் ஒரு பொழுதுபோக்கிற்காக, நீங்கள் உங்கள் அகங்காரத்தை திருப்திப்படுத்திக் கொள்வதற்காக நீங்கள் இவ்வாறு பிராணிகளை கொல்வீர்களா? இதை நீங்கள் என்னுடைய அகங்காரம் என்று நினைக்கலாம் ஜோதா பேகம். இது எனக்கு பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பழக்கமும் கூட. என் பழக்கத்தை நான் மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை. இதை தயாரித்தவனை பாராட்டாமல் இருக்க முடியாது. இது நெருப்பை கக்கும். அதன் பிறகு எதிரியின் இதயத்தை துளைத்துவிடும். வழியில் என்னுடன் பேச மாட்டீர்களா ஜோதா பேகம்? உங்களை போன்ற ஒருவரை நான் பார்த்ததே இல்லை. நமக்கிடையில் எவ்வளவு நடந்தும் விருப்பமில்லாமல் உங்களோடு இங்கு வர வேண்டியதாகிவிட்டது. அதோடு பேசிக்கொண்டே வேறு வர வேண்டும். போதும் ஜோதா பேகம், அதிகமாக பேசுகிறீர்கள். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நடுக்காட்டில் இந்த ஷெஹன்ஷா என்னதான் செய்வான்? வேட்டையாடுவதை தவிர. ஆனால் உங்களை வேட்டையாட விட மாட்டேன். உங்களால் என்னை தடுக்க முடியாது ஜோதா பேகம். என்னால் தடுக்க முடியும். உங்கள் ருக்கையா பேகம் வேட்டையாடும் பொழுது ஒரு மானை காப்பாற்றினேனே, அவ்விதமாக காப்பாற்றுவேன். அது தாங்கள் தானா? அப்போதிலிருந்தே நீங்கள் ருக்கையாவை தோற்கடிக்க ஆசைப்பட்டுள்ளீர்கள். ருக்கையா பேகத்திடம் எனக்கு வெறுப்பில்லை. அநியாயமாக அப்பாவி பிராணிகளை கொல்பவர்களை தான் எனக்கு பிடிக்காது. காரணம் இருக்கின்றது ஜோதா பேகம். ஒரு ஷெஹன்ஷாவின் மகிழ்ச்சிக்காக அது இறந்ததை நினைத்து ஆனந்தப்படும். அப்பாவி விலங்கை இன்னொரு விலங்கு கொன்று விட்டதாக எண்ணி வருத்தப்படுவேன். யார் விலங்கை யார் மனிதன் என்பதை இந்த துப்பாக்கிதான் முடிவு செய்யும். ஆயுதங்கள் தற்காப்புக்காகத்தான் உருவாக்கப்படுகின்றது. அதை வைத்து அப்பாவி பிராணிகளை கொல்வதற்காக அல்ல. எனக்கு உங்களது அறிவுரைகள் தேவையில்லை. என்னை வற்புறுத்தாதீர்கள். இப்படி பேசிக்கொண்டே இருந்தால் விலங்குகள் ஓடிவிடும்.
பறவைகள் கத்துகின்றன. அப்படியென்றால் வேட்டை மிருகம் அருகில் தான் இருக்கின்றது.